அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்புள்ளம் கொண்ட ஆன்மீக ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் அடியேன் மனோகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவருட்பிரகாச வள்ளலார் திருவருட்பாவில் சுப்பிரமணியம் என்ற தலைப்பில் சுப்பிரமணியம் என்பது என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக கூறியிருக்கிறார். அதை பற்றி நாம் சற்று ஆராய்வோம். சுப்பிரமணியம் என்பது என்ன? நமது புருவ மத்தியில் 6 பட்டையாய் ருட்சியுள்ள ஒரு மணி பிரகாசம் பொருந்தி இருக்கின்றது. இந்த ஜோதிமணியை சண்முகம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். இதன்றி நமது மூலாதாரத்திற்கு மேல் 3 அடி தாண்டி விசுத்தியாகிய இருதய ஸ்தானத்தில் இடது புறத்தில் 6 தலையுடைய ஒரு நாடி இருக்கின்றது. இதை சுப்பிரமணியம் என்று சொல்லுவார்கள். இந்த தேகத்தில் உள்ள 6 அறிவும் ஒருங்கே சேர்ந்த சுத்த விவேகம் என்பதையும் சண்முகம் என்பார்கள். 6 ஆதாரங்களிலும் உள்ள 6 பிரகாசத்தையும் சண்முகம் என்பார்கள். ஆயினும் சர்வ தத்துவங்களது அந்தத்தில் உண்மணி கப்பால் சாந்த நிறைவாயுள்ள ஆறுதலாகிய சுத்த ஆன்ம அறிவான உள்ளமே சுப்பிரமணியம். 6 ஜோதியாயும் 6 அறிவாயும் 6 தலை உடையதாயும் இருப்பதால் முகம் 6. கால் 2 என்பது தோன்றும் அறிவு, தோற்றுவிக்கும் அறிவு என்னும் 2 அறிவாகிய விஷய உணர்ச்சியும் நிர்விஷய உணர்ச்சியுமே ஆம். கை 12 என்பது 6 ஆதாரங்களிலும் உள்ள பிரகாச அப்பிரகாசம் ஆகிய 12மாம். தசாயுதம் அபயவராத என்பவை யாவெனில், வஜ்ரம் என்பது தீட்சண்ய உணர்ச்சி, வேல் என்பது சக்தி, அருள், அறிவு, மணி என்பது ஆன்ம விளக்கமாகிய நாதம், துவஜம் என்பது கீர்த்தி, சரஜசம் என்பது தயவு, குக்குடம் என்பது மாச்சரியமில்லாத நிறைவு, பராகம் என்பது பாசநீக்கம், தண்டம் என்பது வைராக்கிய அறிவு, பானம் என்பது அன்பு, அபயம் என்பது சமாதான உணர்ச்சி, பரதம் என்பது நிராபாரமாகிய ஆதாரவென்னும் சகிப்பு, கடப்பமாலை என்பது சர்வ தத்துவ கண்டனம். பல வர்ணமுள்ளதும் விசித்திர வடிவமானதும் மறதி முதலிய குணங்களுக்கு காரணமானதும் மாயைக்கு இருப்பிடமாயும் உள்ளது ஆன மூல பிரகிருதியே மயில் என்பது. மயிலின் மேல் சுவாமி ஏறிக்கொண்டிருத்தல் மூலியவற்றுக்கு காரணம் என்னவென்றால், பிண்டண்டமாகிய இந்த தேகத்திலும் அண்டத்திலும் மூலஞான ஆபரணமாயுள்ள கேவலமாகிய பிரகிருதி மாயையின் அசுத்த கேவலமாகிய அசுத்த சுத்த மகா அகங்காரம் என்னும் ராட்சச அம்சமான சூர தத்துவம் அதன் சோதரமான மூவகை தத்துவத்தோடு அஞ்ஞான தசையில் ஆன்ம அறிவையும் பிண்ட விளக்கமான தேவர்களையும் விஷய விளக்கமான இந்திரியங்களையும் நாடி விளக்கமான எந்திரங்களையும் பிராண விளக்கமாகிய உயிரையும் விழுங்கி தன்னரசு செலுத்தும் அந்த சூர தத்துவத்தை வதைக்கும் போது மேற்படி தத்துவம் மகா மாயை ஆகிய மாமரமாயும் மாச்சரியமாகிய கோழியாயும் விசித்திர மாயை என்னும் மயிலாயும் மகா மதமாகிய யானை முகமாயும் அதிகுரோதமாகிய சிங்க முகமாயும் விளங்கும். சர்வ தத்துவங்களையும் தன் வசமாகி அகங்கார கொடி கட்டி அஞ்ஞான நாடகம் செய்த தத்துவ அகங்கரிப்பை அடக்கி பதி பசு பாசம் அனாதி நித்தியம் என்னும் சித்தாந்தத்தை விளக்கி காட்டுவதற்காக மாச்சரிய குக்குடத்தை போதமாகிய கையால் அடக்கியும் விசித்திர மாயையாகிய மயிலை கீழ்ப்படுத்தி மேலிருந்து அடக்கியும் ஆபாச தத்துவங்களை சம்மரித்தும் சுத்த விஷய பூணமாகிய தேவலோகத்தை நிலை பெறச் செய்தும்
இந்திரவதியான ருபேந்திரனுடைய பெண்ணாகிய தாந்தர தத்துவ மென்னும் தெய்வ யானையை இடப்பாலமைத்தும் இந்திரியங்களாகிய வேடர்களின் கண்ணீர் புலப்பட மானசமென்னும் மானினது கர்ப்பத்தில் உண்டான வள்ளியாகிய சுத்த மனதை வளத்தில் வைத்தும் நவதத்துவ காரணமாகிய நவ வைராக தத்துவமாகிய வீரர்களை சமீபத்தில் இருத்தியும் சகல கேவங்களுக்கும் நினைப்பு மறப்புக்கும் இடையில் விவேக வடிவாயும் பாதம் முதல் நாபி வரையில் உஷ்ண உருவாயும் நாபி முதல் கண்டம் வரையில் ஆதார நாடி உருவாயும் கண்ட முதல் புருவமத்தி வரையில் மணி உருவாயும் உச்சியில் ஒளி உருவாயும் புத்தியில் சுத்த அறிவாயும் அனுபவத்தில் நித்தியமாயும் எங்கும் நிறைவாயும் கோணத்தில் ஆராயும் எக்காலமும் மதங்களில் ஆராயும் சமயத்தில் ஆராயும் ஜாதியில் ஆறின் கூட்டமாயும் விளங்குகின்ற உண்மை கடவுளே சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் ஒரு முகம், 3 முகம், 4 முகம், 6 முகம் ஆனதற்கு காரணம் ஒன்றும் இரண்டும் அல்லாத ஒப்பற்ற பரபிரம்ம சுரூபம் நம் பொருட்டு குழுவுக்குரியாய் பாவனைக்கு ஒன்றென்று நிச்சயிக்கும் பரகாரமான நிமித்தம் ஆகிய அறிவுருவமே ஒரு முகம் என்று ஞானிகள் சொல்லுவார்கள். சுத்த ராட்சசம், சுத்த தாமசம், சுத்த சாத்வீகமாகிய 3 குணங்களின் கூட்ட விளக்கமாகிய முக்குண விளக்கமே 3 முகம். பசுமனம், சுத்த மனம், உள்மனம், சங்கீத மனம் என்னும் 4 தத்துவங்களின் கூட்ட விளக்கமே 4 முகம். சுத்த அறிவின் மூலம், ஒளி அறிவின் மூலம், சுவை அறிவின் மூலம், பரிச அறிவின் மூலம், வாசனை அறிவின் மூலம், ஆத்ம அறிவின் மூலம் என்னும் 6 தத்துவங்களின் கூட்டறிவின் மூல காரண பிரகாச விளக்கமே 6 முகம். மயிலின் காலின் கீழும் வாயிலும் பாம்பு இருப்பதென்ன? விசித்திர மாயையின் காரிய உருவமான அகங்காரம் தோன்றி வெளிப்படும் கால் மூலாங்காரத்திலும் அதிகரிப்பிலும் பிராணவாயு என்னும் பாம்பானது கீழும் மேலும் உண்டாயினும் அகங்காரத்தின் முகப்பாகிய மயில் வாய் மூலமாய் பிராணவாயுவினது வேகத்தை விழுங்கிக் கொண்டிருப்பது இயற்கைதான். படைவீடு என்பது என்ன? அடங்கி இருக்கும் இடம். அடங்கி இருக்கும் ஸ்தானங்களே இயற்கை விளக்கம் தங்கும் இடங்களாகும். இவற்றிற்கு ஊர் ஆராவணேன். ஆரகம் என்பது அழகு பொருந்திய உள்ளம் என்னும் இடம். திருவானின் குடி என்பது திரு ஆ இன்ன குடி. திரு இலக்குமாகிய சந்தோஷமும் ஆ பசுவாகிய விளக்கம் என்னும் ஜீவனும் இனன் சூரியனாகிய புத்தியும் ஒன்று கூடி விளங்கும் ஆன்ம அறிவின் சுத்த காரிய இடம். பழமுதிர் சோலை என்பது இந்திரிய கரண ஜீவ முதலிய அனுபவ பழங்களாகிய பிரயோசன இன்பங்கள் நீங்கி குறைவற்ற அறிவாய் விளங்கும் இடம். திருச்சீரலைவாய், திருச்செந்தில், ஜெயந்திபுரம் என்பன சுத்த மனத்தின் முகத்தில் விஷய கடலின் அவாவாகிய அலையடித்து கொண்டிருக்கும் இடமாகிய கரை. செந்துக்களினது இறுதிய ஸ்தானமாகிய மனம் அஞ்ஞான சூரனை நிவர்த்தித்து சந்தோஷகரத்தை பெற்று பதிமனத்தின் விளக்கம். திருப்புறம் குன்றம் என்பது அசைபல ஒன்றான விளக்கத்தை உடைய விவேக உல்லாச இன்ப நிறைவு. குன்றுதோறாடல் என்பது மலைதோர் ஆடல். மலை என்பது அலைவில்லாத உணர்ச்சிக்கு முதற் காரணமாயுள்ள துரிய நன்னிலை. இத்துரியம் பரதுரியம், சுத்த துரியம், குருதுரியம், சிவதுரியம், சக்தி துரியம் முதலிய துரிய மலைகள் அனுபவ காட்சியில் அனந்தம் உண்டு. மேற்குறித்த அனுபவ காட்சிகளுக்கு
தேகத்தில் இடம் எவை? கோசத்தில் அடி, தொப்புளின் கீழ், தொப்புள், வயிற்றில், தொப்புளுக்கு மேல், மார்புக்கு கீழ், மார்பு, நெஞ்சு ஆக 6 இடங்கள். பிரம்மாவை சிறையில் வைத்தது என்பது யாது? சுத்த மன சங்கல்ப சிருஷ்டி தொழிலுடைய பிரம்மாவாகிய மனதை கிரியையில் பிரவேசிக்க ஒட்டாமல் சுத்த விளக்க விவேக நிறைவாயுள்ள சுப்பிரமணிய தத்துவத்தால் சர்வ பிண்ட விஷயங்களாகிய தோன்றல், வளர்தல், குற்றம் நீங்கல், ஒன்றினிடத்தில் மலைவடைதல், தெளிதல் முதலிய பஞ்ச கிருத்தியங்களை விவேக முன்னிலையில் நடத்துங்கால் சலிப்பற பந்தித்து இருப்பதே சிறையிட்டது. ஈஸ்வரனுக்கு உபதேசித்தது என்ன? ருத்திர தத்துவமாகிய பிரேரக நிலையான காரண தத்துவ முடிவான ஈஸ்வர தத்துவத்தின் இயற்கை ஞானம் ஏறி கிரியை குறைந்திருப்பதால் கிரியா காரண பூதமாயும் ஞான காரண அம்சமாயும் விளங்கும். பிரணவமாகிய உண்மை நிறைவான கிரியையற்ற நிர்விஷய அனுபவம் ஈஸ்வர தத்துவத்திற்கு நியதி செய்வது. சுத்த விவேக தத்துவ அதிஷ்டாதாவன சுப்பிரமணியம் அன்றி தோன்றாது. இது பற்றி உபதேசம் செய்தாரெனலால் ஆயிற்று. கங்கையில் உள்ள நாணற்காட்டில் பிறந்தது என்பது என்ன? ஆன்ம இயற்கை குணமாகிய தயவே கங்கை. ஆன்மாவின் அனுபவ மத்திய நிலையாகிய சகத்தில் என்னும் சர்வ விஷயங்களிலும் அகங்காரம் என்னும் தலையிடாமல் கீழ்ப்படிந்த குணமே நாணல். இவ்விரண்டின் மத்தியில் அனுபவத்திற்கு இயற்கை விளக்கமாய் விளங்கும் பகுத்தறிவாகிய விவேகம் தோன்றுவதே உற்பத்தியானது. பின் கார்த்திகை அறிவை பால் கொடுத்ததென்பது என்ன? விவேக விளக்கம் தோன்றுங்கால் பெண்பாலின் குணமாகிய சமனை என்னும் சக்தியின் விளக்கத்தால் இன்பமாகிய அமுத கிரணம் விவேகத்திற்கு ஊட்டுவதே பால் கொடுத்தல். சுவாமி அம்மையிடத்தில் குழந்தையை கொடுக்க அம்மை குழந்தை ஆறையும் ஒன்றாய் சேர்த்து கையால் தடவ முகம் ஆறும் ஒன்றி வேறாயும் உடல் ஒன்றாயும் கால் இரண்டாயும் ஆனது என்ன? பரமாத்மாவாகிய சுவாமி அருள் என்னும் சக்தியுடன் தயவென்னும் நதிக்கரையில் சகிப்பென்னும் நாணற்காட்டில் சமாதி முதலிய காலத்தில் தோன்றி விளங்கும் போது சுத்த வாசனால் தோற்றமாகிய அருபொறியாகிய குழந்தையை அருள் வசமாக்க அருள் சக்தி விகாரமன்றி அவிகாரமாய் அருபொறியையும் அருள்போத கையால் அடக்க விஷயங்களை அறிந்து தோயாமல் இருக்க அருபொறிகள் ஒன்றாயும் குறி ஆராயும் அனுபவ விளக்கம் சாதன விளக்கம் இரண்டும் திருவடியாயும் தோன்றி சமாதி நிலை விளங்குவதே. பிண்டத்தில் இவ்வண்ணமாக இருக்க அண்டத்தில் இவற்றிற்கு ஊர், ஆலயம், மூர்த்தி, செய்கை முதலியன உண்டாவனானேன்? ஆன்மாக்கள் புண்ணிய பாவ கர்மங்களால் பேதப்பட்டு மந்தம், மந்ததரம், ராட்சசம், தாமசம், கருமம் முதலிய வேறுபாடுகளினால் அனாதி தொடங்கி இன்றளவில் உயிர் திரள் ஒன்றானாலும் கரண கூட்டுறவால் வெவ்வேறு தன்மையாய் விளங்குகின்றன. ஆதலால் மா கருணை உடைய கருணாநிதியாகிய சிவபெருமான் திருவருளை அங்கையில் கனியென உணர்ந்த அனாதி நித்திய முத்த சித்தராகிய ஈஸ்வர தத்துவ புவனானுபவ ஈஸ்வரனால் நாம் உய்யும் பொருட்டு உலகத்தின் கண் பாசநூல், பசு நூல், பதிநூல், அனுபவ நூல் என்னும் புராண வேத ஆகம உபனிஷத்துக்கள் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றன. அவற்றின் வாயிலாக கர்ம காண்டம்,
பக்தி காண்டம், உபாசனா காண்டம், தந்திர கலை, மந்திர கலை, உபதேச கலை முதலிய பேதங்களும் இவற்றிற்கு முக்கியமான ஆசாரம், வருணம், ஆசிரமம் முதலியவைகளும் இவற்றிற்கு ஏதுவான சரியாதி 4ம் இவற்றிற்கு அடைவாகிய சாலோகதி 4ம் இவற்றிற்கு மார்க்கமாகிய தத்துவம், புவனம், பதம், வர்ணம், மந்திரம், கலை முதலியனவும் நிர்ணயித்து பாவநாசத்திற்கு ஏதுவான அனசன, சாந்திராயன முதலிய பிராயச்சித்தங்களை விதித்து இவைகள் செய்வதற்கு யோகியமான நதி முதலியவற்றையும் அவற்றிற்கு அகங்கமான தத்துவானுபவங்களாகிய உண்மை நாமங்கள் கெடாதிருக்க திருப்பெயர் முதலியவைகளை மூர்த்தி, ஸ்தலம் முதலியவர்களுக்கு ஏற்படுத்தி வழங்க செய்தார்கள். உபாசிக்கின்றவர்களுக்கு தத்துவ நாமம் கெடாமல் அருள்சக்தி தோன்ற கிருத்திகையும், வேதாந்த விளக்கத்திற்கு விசாகத்தையும், சதாசுபத்தை குறிக்க செவ்வாயையும், 6 குறியை குறிக்க சஷ்டியையும், ஞான நிறைவை குறிக்க தைப்பூசத்தையும் சூட்டினார்கள். தத்துவங்களை கையில் எடுத்து ஆடுவதான போதம் என்னும் கையால் விஷபலத்தை தத்துவமாகிய காவடியில் கட்டி தானாகிய தோளில் ஏற்றி தான் கெட்டு தான் அவனாகி போத வடிவனாய் சங்கல்ப தீவிரனாய் சுப்பிரமணிய தத்துவமாய் விளங்கும் திருவுருவம் முன்னுக்கு விஷாய ஆபவ நியாயமே காவடி எடுத்ததாயும் சுத்த வைராக்கிய நிச்சய சிவபோதமே இடும்பனாயும் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இருதயகாச ஷட்கோண வடிவமே யந்திரமாய், அதன் அங்க வேறுபாடே 40 முக்கோணமாய், உபாங்கமே நவகண்டமாய், உண்மையே சகரமாய், விஷய நீக்கமே ரகரமாய், நித்திய திருப்தியே அகரமாய், நிர்விஷயமே நகரமாய், பாவ நீக்க எதுவே பகரமாய், ஆன்ம இயற்கை குணமே வகரமாய் விளங்குவதே 6 எழுத்து. நமது சரீர இருதய ஸ்தானமே கோயிலாய், மாயா விசித்திரமே மயிலாய், நாபி அந்தமே பலிபீடமாய், உண்ணாவின் மேல் அந்தமே கொடிமரமாய், பஞ்ச கோஷங்களே பிரகாரமாய், முக்குணங்களே வில்வ மரமாய், ஆன்ம தயையே தடாகமாய், வாயே வாசலாய், அனுபவ நிலையே கோபுரமாய் விதிக்கப்பட்டு இருக்கின்றன. ஞானிகள் கடவுளை எங்கும் உபாசிப்பார்கள் என்றும், யோகிகள் இருதயத்தில் உபாசிப்பார்கள் என்றும், கர்ம காண்டிகள் அக்னியில் உபாசிப்பார்கள் என்றும், பக்த காண்டிகள் விக்கிரத்தில் உபாசிப்பார்கள் என்றும் விதித்திருக்கிறது. அதற்கு ஒத்த வண்ணம் தத்துவ விசாரத்தையே ஆலயமாக்கினார்கள். ஆலயத்தில் விளங்கும் மூர்த்தியின் பால் பாசங்களில் செல்லும் ஆத்மாக்களை சிவபாசத்தில் பாச நூலை கொண்டு அழுத்தி பசு நூலை கொண்டு மேற்குறித்த தந்திர மந்திர கலைகளை குரு மூலமாய் உபதேச கலையால் விளக்கி காண்டத்திரயத்தால் நிலைக்க பண்ணி பதிநூலால் அறிவை விளக்கி அனுபவ நூலால் சமாதியை தெரிவித்திருக்கிறது. இவற்றை ஜீவர்கள் மறவாதிருக்க மானை காட்டி மானை பிடிப்பது போல் ஆலயத்தில் மூர்த்தியாகிய சண்முக பெருமானை தத்துவ உருவமென்று விளக்கி காட்ட அர்ச்சக உருவமான ஆச்சாரியான் நமது அறிவாகிய கற்பூரத்தில் சுப்பிரமணிய உண்மையாகிய விளக்கம் என்னும் பிரகாசத்தை கொண்டு அசுத்த விஷய முதலிய எண்ணங்கள் நம்முடைய பொறிகளுக்கு புலப்படாமல் இருக்க உண்மை நாதம் குறியாகிய மணி ஒளியுடனே தரிசிக்க செய்தும் வேறு பராக்கரின்றி ததாகாரமாய் நிற்க நமது தரத்திற்கு ஒத்த உபசாரியாதிகளால் வழிபட செய்தும் தற்பலமுடைய உத்தமர்களுக்கு அன்ன விநியோகம் செய்து மார்க்கம் என்று சித்தாந்தம் பண்ணினார்கள்.
இவ்வண்ணமாய் அனாதி தொட்டு இன்று வரை சென்ற நாட்களில் உள்ள அருணகிரியார், குமரகுருபரர், நக்கீரர் முதலிய மகான்கள் தொண்டு செய்து உத்தம ஞானிகளாய் நித்திய முத்தர்களாய் விளங்குகின்றார்கள். ஆதலால் நாம் யாவரும் அவ்வுண்மை கடவுளை வேதாகம விதிப்படி உண்மையாய் பக்தி செய்து அவர் அருளை பெற வேண்டும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. வாரும் வாரும் தெய்வ வடிவேல் முருகரே, வள்ளி மணாளரே வாரும், புள்ளி மயிலோரே வாரும், புள்ளி மயிலோரே வாரும். சங்கம் ஒலித்தது தாழ்கடல் விம்மிற்று, சண்முகநாதரே வாரும், உண்மை வினோதரே வாரும். பொழுது விடிந்தது பொற்கோழி கூவிற்று, பொன்னான வேலரே வாரும், மின்னார் முன்னூலரே வாரும், மின்னார் முன்னூலரே வாரும். காகம் கரைந்தது காலையுமாயிற்று, கண்ணுதல் சேயரே வாரும், ஒன்னூதல் நேயரே வாரும், ஒன்னூதல் நேயரே வாரும். செங்கதிர் தோன்றிற்று தேவர்கள் சூழ்ந்தனர், செங்கல் வராயரே வாரும், எங்கூருநாதரே வாரும். அருணன் உதித்தனன் அன்பர்கள் சூழ்ந்தனர், ஆறு முகத்தோரே வாரும், மாறில்லகத்தோரே வாரும், மாறில்லகத்தோரே வாரும். சூரியன் தோன்றினன் தொண்டர்கள் சூழ்ந்தனர், சூர சம்காரரே வாரும், வீர சிங்காரரே வாரும். வீணை முரன்றது வேதியர் சூழ்ந்தனர், வேலாயுதத்தோரே வாரும், காலாயுதத்தோரே வாரும், காலாயுதத்தோரே வாரும். சேவல் ஒலித்தது சின்னம் பிடித்தனர், தேவர்கள் தேவரே வாரும், மூவர் முதல்வரே வாரும். பக்தர்கள் சூழ்ந்தனர் பாடல் பயின்றனர், பன்னிரு தோழரே வாரும், பொன்மலர் தாளரே வாரும், பொன்மலர் தாளரே வாரும். மாலை கொணர்ந்தனர் மஞ்சனம் போந்தது, மாமையில் வீரரே வாரும், தீமையில் தீரரே வாரும். தொண்டர்கள் நாடினர் தோத்திரம் பாடினர், சுப்பிரமணியரே வாரும், வைப்பின்னணியரே வாரும், வைப்பின்னணியரே வாரும். வாரும் வாரும் தெய்வ வடிவேல் முருகரே, வள்ளி மணாளரே வாரும், புள்ளி மயிலோரே வாரும், புள்ளி மயிலோரே வாரும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, 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 தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி.